காடையர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு பூநகரி மத்திய கல்லூரி அதிபர் மரணம். துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு உடந்தையாக இருந்த பெண் சந்தேக நபர். பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு. கடற்தொழிலாளர் விவகாரம் மத்திய அமைச்சருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் ஒருவரும் கடந்த சனிக்கிழமை பூநகரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேளை பயணித்துக் கொண்டிருந்த போது தனக்கிளம்புக்கு அண்மித்த பகுதியில் நிறைபோதையில் வந்த காடையர் குழு ஒன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் உயிரிழந்துள்ளார். குறித்த செய்தி கல்வி புலத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் வாகனங்கள் சிலவும் ஏற்கனவே காடையர்களால் இந்த பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தற்போது தெரிய வருகின்றது. அவ்வாறாயின் இத்தகைய குற்றச்செயல்கள் நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறையற்று செயல்பட்டு வந்துள்ளமை நன்கு புலனாகின்றது. இந்த நிலைமை ஒரு கல்வியாளரின் உயிரை பறிக்கும் அளவிற்கு சென்றுள்ளது. இது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதியில் சாதாரண மக்கள் கூட பாதுகாப்பாக பயணிக்க முடியாது என்ற நிலையையே வெளிப்படுத்தி நிற்கின்றது. மேலும் சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதேவேளை பொதுமக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடையர்களால் இந்த பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதன் போது அவ்வாகனத்தில் பயணித்திருந்த ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பெண் சந்தேக நபரை அடையாளம் காண காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடி நிற்கின்றது. பின்புற தேவகே இஷாரவின் பணிப்பெண்ணாக இந்த பெண்ணுக்கு 25 வயது. அவர் இலக்கம் 243 நீர்கொழும்பு சாலை ஜெயா மாவத்தை கட்டுவேல் லேமகமவில் வசிப்பவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த சந்தேகத்திடமான பெண் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் எண்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை தலைமையகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு இயக்குனர் 07185911727. கொழும்பு குற்றப்பிரிவு OIC இலக்கம் 078591735. தகவல்களை வழங்குபவரின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் வெற்றிகரமான தகவல்களை வழங்குபவர்களுக்கு போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து வெகுமதி வழங்கப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. நாட்டை பாதித்து வரும் வெப்பமான காலநிலைக்கு ஏற்றவாறு பாடசாலைகளில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது. அதிக வெப்பநிலை உள்ள நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற மற்றும் மைதான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். பாடசாலை இடைவேளையின் போது வெளியில் அதிக சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதையும் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும். சோர்வை போக்க அதிக தண்ணீர் குடிப்பதும் 2 சிறிய இடைவேளைகளை எடுத்துக்கொள்வதும் சிறந்தது. மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர மதிய நேரத்தில் அதிக வெப்பநிலையின் போது மாணவர்களை வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இங்கு பதிலளித்துள்ளார். இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படும் சுற்றுலா ஓட்டல்கள் மற்றும் வணிகங்களை சுற்றுலாத்துறையில் மேலும் வினைத்திறன் மிக்க முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வினவியுள்ளனர். இதற்கமைய எதிர்காலத்தில் இது தொடர்பில் ஆய்வு நடத்தி பொருளாதார நன்மைகளுக்காக அவற்றை பயன்படுத்துவது குறித்து தீர்மானிக்க முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலிலிருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்திருந்தார். இந்த பகுதியில் உள்ள மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குவதும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்க மாட்டாது என்று ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார். அத்துடன் தேசிய அனர்த்த குழுவை ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்கான நடவடிக்கையை விரைவில் பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சூடான் நாட்டில் உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இங்கு இராணுவ ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அவர்களுக்கு எதிராக துணை இராணுவம் தீவிரமாக போரிட்டு வருகின்றது. இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் இராணுவ வீரர்கள் உட்பட 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே சூடானின் தெற்கு பகுதியில் அல் கடாரிஸ் அல் கெல்லாவாட் கிராமத்தில் துணை இராணுவ படையினர் பதுங்கியிருந்து செயல்படுவதாக அந்நாட்டின் இராணுவத்தினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் இராணுவத்தினர் அங்கு களம் இறக்கப்பட்டனர். தொடர்ந்து ராக்கெட் குண்டுகளை வீசியும் துப்பாக்கி சூடு நடத்தியும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக நீடித்து வரும் இந்த தாக்குதலில் தற்போது வரை 200 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் 72வது உலக அழகி போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டிகள் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை 4 வாரங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் மும்பை மற்றும் டெல்லியில் உலக அழகி போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. நாட்டில் 3வது முறையாகவும் தெலுங்கானாவில் உலக அழகி போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் உலகம் முழுவதிலும் உள்ள 140 நாடுகளை சேர்ந்த இளம் பெண்கள் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் புதிய மாநிலமாக தோன்றிய தெலுங்கானா கடந்த 10 ஆண்டுகளாக வேகமாக முன்னேறி வருகின்றது. தற்போது உலக அழகி போட்டி நடைபெற உள்ளதால் உலக அளவில் தெலுங்கானா ஐதராபாத் பெருநகர பகுதி பிரபலமாகும். தெலுங்கானா சுற்றுலா துறையுடன் இணைந்து இந்த போட்டிகளை மிஸ் வேர்ல்ட் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. தொடக்கம் மற்றும் நிறைவு விழா போட்டிகள் ஐதராபாத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள போட்டிகள் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் நடத்த பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 3 மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 10 கடற்தொழிலாளர்களை கடந்த 19ஆம் திகதியன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து கடற்தொழிலாளர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தினை கூட்ட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1952 வங்காள மொழி இயக்கம். கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக கோரி டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நடத்திய எழுச்சி போராட்டம் ஒன்றின் போது படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 4 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். இந்நாள் பின்னர் யுனெஸ்கோவினால் அனைத்துலக தாய்மொழி நாள் என அறிவிக்கப்பட்டது. 1960 பிடெல் காஸ்ட்ரோ கியூபாவில் அனைத்து வியாபார நிறுவனங்களையும் அரசுடைமையாக்கினார். 1995 ஸ்டீவ் பஷட் என்பவர் அமைதி பெருங்கடலின் குறுக்கே வெப்பக்காட்டு வாயு கூட்டில் பயணம் செய்த முதல் மனிதராக கனடாவின் லீடர் நகரில் தரையிறங்கினார். 2013 ஹைதராபாத் குண்டுவெடிப்புகள். இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பில் 20 பேர் உயிரிழந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.